சலசலப்பு என்ன சலசலப்பு ஜீ வியாபாரம் அக்கா ரமேஷ் அக்கா பூகாரி தேவலோகத்தை குடினால் தேவர் சபை இந்த பூலோகத்திலே அலை கடல் போல் அமர்ந்துள்ளார்கள் நமது ரசிக்க பொதுமக்கள். கடல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்திட்டே வருது. இந்த சீசன்ல இந்த இல்லப்பா மத்தல சாரு ஆமாடா பச்சி ஆமாங்கப்பா. சரி விடுறேன்னா நீ என்கிட்ட பேசுற நேரத்துல அங்க பேசு. அதாவது அலைக்கடல் போல் அமர்ந்துள்ளார்கள் நமது ரசிக்க பொதுமக்கள். எதற்காக இப்பேற்பட்ட கூட்டம்? கூட்டம் ஆமாடா எதுக்கு? நமது பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பிள்ளையார் நம்பர்கள் குழு எல்லாம் ஒன்றிணைந்து இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். நாடகம் தான் என்ன? சரவண மீனாட்சி. என்ன சொல்றீங்க அண்ணா? அதுலடா என்ன வேற மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்களா? என்னவா இருக்கும் இந்த கூத்துன்னு தெரிஞ்சனே கூத்துக்கு போலாமா வேண்டாமா யோசனை பண்றோம். ஏன்? இது ஒரு பயந்தா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சரி விடு. அம்மா அதாவது என்னடா நாடகம் சொல்லவே இல்ல நீ? நரநாராயண பிறப்பு. நரநாராயண சீக்கிரம் போலாம். நல சக்கரவர்த்தி தமயந்தி கல்யாணம். புண்ணியமான சரித்திரம். ஆமா. அவ்வளவு சீக்கிரம் இந்த நாடகம் எங்கேயுமே ஆட மாட்டாங்க. இத்தனை வருஷத்துல நான் கூட இந்த நாடகம் ஆடினது கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியமான நாடகம். இப்பேற்பட்ட நாடகம் இந்த ஊர் பொதுமக்கள் முன்னிலையில நாம் அரங்கேற்றம் செய்துள்ளோம். அம்மா அப்படியா இருந்தாலும் அதாவது என்னதான் ஊர் பொதுமக்கள் 5 பேர் ஒன்றாக சேர்ந்து நமக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் உண்டா மனவிலக்கு இருந்தாலும் சுடவிட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? ஆமாம், தூண்டுகோல் வேண்டும். அப்படி தூண்டுகோலாக இருந்து அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனதருமை சகோதரன் எங்க அண்ணன் அப்பா எல்லாமே. அதாவது கோலங்கட்டை சேர்ந்த மூர்த்தி அண்ணா அவர்கள் பொறுமைக்கு தருமன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தருமரை நான் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா நான் இப்ப நேர்ல எங்க செட்டில் நான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே இப்பேற்பட்ட மகனை ஈண்டெடுத்ததுக்கு ரத்னம்மா தானே. அம்மா நீங்க உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதாவது உங்க பிள்ளைய நீங்க பெருமையா பேசுறது பெருசல்ல, மற்றவர்கள் உங்க முன்னாடி உங்க பிள்ளை பரவாயில்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் தெரியுது. அப்பேற்பட்ட மகளை ஈண்டெடுத்து எங்களுக்காக எங்க செட்டுக்கு அர்ப்பணம் செய்துள்ள அவர்களோ நமது நாடகத்தை கண்டுகளிக்கு வந்து அனைத்து நல்ல உள்ளங்களும் நமக்காக அன்பளிப்பு செய்த சான்றோர் போன்றோர் பெரியோர்கள் அனைவற்ற பேரும் எப்படி வந்திருக்க வேண்டும் அண்ணா? சரி விடு. ஆண்பொழுவ கசுபெட்டு வந்து பெண்பொழுவக்கம் பெட்டி பெருகி அம்மா நோயற்ற வாழ்வை புறவற்ற செல்வம் வாழையடி வாழையாக எந்த முகம் போடலும் தங்கு முகமாக காட்சியளித்து இந்த பிள்ளையாரின் தனது எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அனைவற்ற பேர் குடும்பங்களை சீரம் சிறப்போடு வாழ வேண்டும் என்று எனக்கு வாழ்த்ததோர் வயதில்லை என்றாலும் நான் மனமாற வாழ்த்து வருகின்றேன். ரமோஜி இப்பேற்பட்ட புண்ணியமான நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார் எமது
என்ன இந்த நாடகத்திலே ஏன்டா இந்த நாடகத்திலே என்னமோ புதுசு பார்த்தேன் அதோட பேரு வெளிப்படானா அம்மா இந்த நாடகத்திலே நான் வந்தவையா நான் யார் எவனுடைய பேர் என்ன அக்கா நீ பேசாத அக்கா ஆம்பளை குறைங்க சத்தமா வரும் அவங்களுடைய குரல் வயசு பொண்ணு கம்மியா தான் வரும் தயவு செய்து வேண்டுகோளா கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க யார் தெரியுமா அப்படி மூச்சு வாங்குறா நாலு நாளைக்கு முன்னாடியே தண்ணி விட சொன்னேன். 2 நாள் மட்டும் தண்ணி விடாது அழுக முடியுது. சொன்னா கேட்கறாங்களா அந்த பசங்க? சரி விடுங்க, சரி பண்ணி போடலாம். தெரியுது, நமக்கு தான் அந்த விஷயம் தெரியுது. அண்ணான்னு கூப்பிடு. அது என்ன டே அண்ணா? சரி கூப்பிடு.
இப்படிலாம் பேசாத கலையில இப்படியே போயிருவேன். இப்படி போக மாட்டேன், இப்படி பூந்து போயிருவேன். நீல 4 நாளைக்கு நல்லா 5 நாள் சாப்பிட்டா ஏண்டாண்ணா சித்திரை மாசம் முழுசு கூத்து இருக்குது. சரி, அதை ஆடி கொடுத்துட்டு வைகாசி 1 பிறக்குதா இல்லையோ நீ நல்லபடியா இடம் போய் சேர்க்கணும். சரி 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 விட்டுனா உனக்கு இருந்த நாளைக்கு ஒரு மாதிரி கோவம் இருக்கு. நான் எப்படி பேரு எடுத்துறேனே உன் செவிட்டு அது நின்றதா இல்லையா? ஐயோ நுழையல. அம்மா பாருயா, வைகாசி மாசம் 1ஆம் தேதியெல்லாம் சாப்பிட்றதான். மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி, உச்சமில்லாத ரூபி. நான் செப்ப செலியழகி செந்தூர பொட்டழகி, செந்தூர் பொட்டழகி. நான் சிரித்து முகத்தழகி. டேய் அண்ணா, எனக்கு முத்து முத்து பல்லழகு. முத்து முத்து பல்லழகு. ஆமாம் ஆமாம். அம்மா, அழகிலே தான் சிறந்த அற்புதமான மகள் எமக்கு பேரு இந்திராணி என்று அழைக்கலாம். ஓ இந்திராணி. அமரண்ணா அமரண்ணா. சரி சரி விடுறண்ணா. இந்திராணியாக இருந்தாலும் நானே இத்தனை வாடா போடான்னு கூப்பிட சொல்லி உனக்கு ரோசம் வருது இல்ல? ரோசம் வருது இல்ல? ஆமா. தங்கச்சியா பொண்ணு வேஷம் போடுறது உனக்கு தெரியுமில்ல? நீ என்ன பிள்ளைங்களுக்கு கோமல் வேஷம் போட்ட? ஏன் அண்ணன் கோமல் போட தெரியல? நீ அது பண்ண மாட்டே. என்ன அண்ணன் சண்டைக்கு வருது? டேய் அண்ணா. சரி வா ஒத்து போயிடலாம். ஒத்து போயிடலாம். எவ்வளவு பேர் இந்திராணியா இருந்துட்டாலும் என்னையும் பெத்தாங்களே. பெத்தாங்களே. நம்ம அவராசம் வந்திருக்கிறாங்க. என்னை பெற்றெடுத்து என் தாயா தந்தையா ஒரு ஆணை பெண்ணும் திருமணம் செய்து இல்லறம் என்னும் சுகத்துல ஈடுபட்டால்தான் ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த பூலோகத்துல ஜனனமாகும். ஆமாம். நான் அப்படி பிறக்கவில்லை. வேற எப்படி? ஒரு அப்பாவாவுக்கு நான் பிறக்கடாண்ணா. என்ன சொல்ற? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? டேய் அண்ணா, சரி. நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படி பிறந்தவள்? டேய் அண்ணா, சரி வா. சரி வா.
நல்ல பரவாயில்ல. நீ சொல்றா சும்மா வாங்க. ஏண்டா இவ்வளவு நேரம் கம்மி இருந்தேன், இந்த பிள்ளை வந்தது மட்டும் மத்தவங்க இத்தனை அடி அடிக்கிறீங்க. அந்த 2 கையும் எங்க வச்சிருந்த? பாப்பா வந்து சைடு போக சொல்லு. கொலாயில அதுலயே வை, அப்பதான் தாளம் திரும்பும். ஏன் அப்படி மூச்சு வாங்குற கோமாளி? ஆல்ரெடி அப்படி மூச்சு வாங்குறா. நான் மறந்து பாருந்தா பாக்கல. கன்றாவி நான் பாக்கலையா? கன்றாவி அந்த ஆயா கேளுடா. சரி சரி ஆயா உனக்கு என்ன சொல்றாங்க? அன்று ஒரு நாளிலே தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்கள் தலைபுறம் என்று தேவமுன்னம் பிறந்தார். அன்று ஒரு நாளிலே அந்த தேவ அமிர்தத்தின் வழியாக பிறந்தவள் இந்திராணி. ஒரு ஆணுக்கு பிறக்கவில்லை, ஒரு தாயின் அங்கத்திலும் நான் செலுக்கவில்லை. வராங்கடா சம்பளத்தை கொடுத்து போய் சொல்றேன். எங்க சனிபாவை முழுசா பார்த்துட்டு போக சொல்றேன். சனி பகவான் முழுசா பாத்துட்டு போ சாமி, சம்பளத்தை கொடுத்துட்டு போங்க. அப்படி தேவ அமிர்தத்தின் வழியாக இந்திராணி நான் பிறந்திருந்தாலும் என் மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மாலையிட்ட மன்னவர் யாரு? அந்த தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி சொல்லக்கூடிய தெய்வலோகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னனை மாலையிட்டேன். தேவேந்திர மன்னனா? ஆமாடப்பா, ஆமாடண்ணா. சரி விடு. தேவேந்திர மன்னனை மாலையிட்டு இருந்தாலும் எனக்கு 3 பிள்ளைகள். 3 பேரு? 3 பேரு. சரி. நாடாள்வதற்கு ஒரு ஆண்மகனும், வீடாள்வதற்கு 2 பெண் குழந்தைகளும் அன்போடு பாசத்தோடு மீண்டெடுத்தேன் இந்திராணி. சரி. நாடாள்வதற்கு சித்திரசேனனும், வீடாள்வதற்கு மந்திரமால தேவியான் என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகளை ஈண்டெடுத்தேன். ஆமாடா அண்ணா. சரிம்மா. அதனால அப்பேற்பட்ட மக்களை ஈண்டெடுத்து அண்ணா அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பளம் உள்ள நொறுங்குது. அப்பளம் நொறுக்கி தயிர் பாயிட்டு மேல ஏறுது. அப்படி மன்னனை மாறிட்டு இருந்தாலும் இந்திய தினத்திலே என் மன்னவரை நான் சந்திக்க வேண்டும். சரி வாடண்ணா போலாம். வாடண்ணா. எத்தனை தய போடுது. விடிஞ்சா சரி வா போலாம். பாவடா என் பொண்டாட்டி ஆக்கல் சோத்து போட எங்க போட்டு பருக்கி மட்டும் என்னதான் பிரச்சனை?
சம்பளம் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கூட எப்படி கெஞ்சி கூட ஆயிட்டு பக்கத்துல மட்டும் வர்றாங்க. சாமி சாமியா இருப்பேன். நீ யானை குட்டியே இருந்துட்டு போன குட்டி இப்படி தண்ணி பண்ணி ஏன் அப்படி தள்ளி தள்ளி ஓடுற? பிள்ளைக்கு உடம்பு சேர்த்துங்க. கண்ணு தேவி நீ பாசம் வைக்காத எது வைக்காத. என்னன்னா அக்காவா நீ வரன்னு தெரிஞ்சா அங்கே இருந்திருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் வர தெரிஞ்சுட்டு அவரு வருவாரு. அவரு அந்த கரவான் வருது உனக்கு வேலையை. இங்க பாரு எத்தனை என்ன பைத்தியம் அடிக்க கண்ணு முடி கல்யாணம் பண்ணி தரட்டுதான். என்னெல்லாம் போட்டால பாத்தியா இல்லையா? என்னுடைய பார்த்து விடுதபடியா என்ன நிறைய கேள்வி சோத்த பழக்கத்தை பெரிய புசி ஏமா கம்முடுங்கப்பாங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம்ல. என்னுடைய பாதத்தை பிடித்தபடியா இந்த நடிகை கடல் தூத்த உலகத்திலே நீ என்று பூமி முட்டி தீர்க்க சுமொழியாக வாழ்வாய். என்னடி பண்ணி சொல்றி? அப்புறம் நீ ஏன் டே போட்டு கொடுக்குற? பாத்தியா வேற கட்டி போறவங்க பானி பண்ணிட்டு வந்து பாத்தியா? என்னமோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குது. கன்யா தேவி நான் எதற்காக இங்க வர்றப்படி ஏதாவது சந்தையில கத்திரிக்காய் வைக்கிற பொம்பளையாட்டம் அண்ணாடு சொல்லாத. இந்த கதாபாத்திரத்தில் நீ என் மனைவி, நான் உன்னை கணவன். விடிஞ்சா அண்ணன் தம்பி தங்கச்சி காலையில்
கூப்பிட்டீங்க? அது என்ன பூஜை? ஏய் எதுக்காக விட்டா? இல்ல நீங்க நிரூபம் சொன்னா கல்யாணம் பண்ண விட மாட்டான். ஆமா. கல்யாணமா? இல்ல இல்ல. யாருக்கு? நான் இருக்கும்போது யாருக்கு? ஐயோ வரையில் வரையுது. என்ன அடிச்ச 10 காசு எனக்கு உரைக்கல. ஏன் வேஸ்ட் பண்ற? சத்தியமா சார்ல அடிக்குதுடாண்ணா. என்ன சார்ல அடிக்குது? வேர்வை அடி வேர்வை. இல்லை ஐயோ பர்ற. வேண்டாம் வேண்டாம் நீ. கிளிசு நேக்கற பொம்மையாட்ட மாதிரி இருக்கு. ஆனா கண்ணதேவி ஏண்டாண்ணா? ஏங்க வந்தா? எங்க பாருங்க. கேப்டன் போய் சாவறேன். கட்டினார்ல அத போறீங்க. ரெண்டுமே கோளாறாட்ட இருக்குடா. என்னடா? அதாவது நம்மள பாணி பண்ற கம்மு. இந்திரிகளை வச்ச உனக்கு எனக்கு யாருக்கும் பொறுத்திருக்காதண்ணா. அவங்களுக்கு புரியல. அது இன்னொரு நாள் நீ செத்து போடா. இல்ல கோமாளி செத்து நான் செத்து போனா வைக்க முடியாது. நீங்க தான் ஆடுவீங்க. கோமாளி செத்தா நாளைக்கு ஆடி போறோம். சரிடாண்ணா. 30. அதனால இல்ல 30 கிலோ இல்ல 16 ஆடுறோம். சரி அதனால இன்று யார்கிட்ட போறீங்க? யார்கிட்டயும் போகல. நோட்டு நான் எங்க போட்டோம்? சரி சொல்லு. இன்று சுள்ளமுக்கத்தை முக்கோரி தேவர்களா தேவகுமார் தேவேந்திரன் அல்லவா? இன்னைக்கு பட்டத்து வெள்ளையான மலை ஏறி ஏறி ஊர் மேல போறீங்களா? இல்ல பவனி போறீங்களா? இந்த நொறுண்டு வேற வேணாங்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்று நான் வரல காலம் நிகழ்காலம் செல்காலம் எல்லாம் எடுத்து ஓத வேண்டும் அல்லவா? ஓதுறீங்க. என்ன போறது? சிவசிவா முழுது முழுது. ஏனா விடுற அந்த புள்ள பொட்ட புள்ளையா இருக்குறல்ல பேசி போடலாம். போகாம எப்படியே நாசமா போங்க. நாசமா போறோம் என்னமா போறோம். விடு. நீ சொல்லடா. ஐயோ மண்ணா. ஆயா. வாங்க. வாங்க. அதனால இன்று நான் நகரவளம் செல்ல வேண்டும். நான் நகரவளம் போய் வருகிறேன். போய் பத்திரமா கொஞ்சம் பால் வச்சுக்கிற குடிச்சு படுத்து. அப்படியா? அண்ணா நானா ஆயாவும் போறேங்க. எங்க? பவானி அது ஆத்துல சாவறதுக்கு. அண்ணா போய் வரும் வரை வரை மீது விடுவை தன்பாடு காத்திருப்பேன். அண்ணா போயிட்டு வருவீங்களா? நான் செத்த போயிருக்கேன். போயிட்டு வா சாமி. சரிடா அண்ணா. இப்ப எங்கடா போற? எந்திரல ஆண்டிவா பாரு. ஆண்டி சொன்னா காதல் கேட்க போச்சு புத்தி மாதிரி. உன்னோட சேர்த்து அந்த கிருத்தி சேர்த்து எனக்கு போச்சு. அதனால இன்று சுயம்பரம் வந்திருக்கிறது அல்லவா? இப்போ நாம உத்தரப்பிரதேசம் போறோம். போறோம்.